இப்பயும் கூட சந்தேகம் இருக்கு இல்லை இவிஎம்ல மால் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்களாங்கிறதெல்லாம் நம்ம சந்தேகத்துக்கு உள்ளது தான் அது. அதனால வந்து என்னக்கா ஒரு சில இடங்களில் நம்ம விட்டு கொடுப்போம், ஒரு சில இடத்துல ஜெயிப்போம், ஒட்டுமொத்தம் ஆட்சியை கைப்பற்றுவோம் அப்படிங்கிற பிளானோட அவங்க பண்ணுறாங்களா நமக்கு தெரியாது. சரி. ஆனால் அந்த எக்ஸிட் போலுங்கிறது பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் இல்லை பிஎம்ஓ ஆஃபீஸ் எழுதி கொடுத்ததை எல்லா டிவியும் படிச்சுட்டான். ஏன்னா எல்லாமே கார்பரேட் டிவி. இந்த கார்பரேட் டிவிகளுக்கெல்லாம் கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தை கொடுக்குறான், விளம்பரம் கொடுக்குறான், எல்லாம் பண்ணுறானுங்க. சரி. இன்னும் சொல்ல கார்பரேட் நிறுவனங்களே டிவி வச்சிருக்காங்க. சரி. அப்போ வந்து அதானியுடைய தொலைக்காட்சியெல்லாம் யாருக்கு சப்போர்ட் பண்ணும், அம்பானி தொலைக்காட்சியெல்லாம் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? அப்போ அவங்கெல்லாம் வந்து தொடர்ந்து வந்து பிஜேபி இருந்தால் தான் மேலும் மேலும் பணக்காரங்கன்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த தொலைக்காட்சிகள்லாம் கார்பரேட் தொலைக்காட்சி அவங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். அதை தவிர பணம் வேற அவங்க விளம்பரங்கள் இதெல்லாம் கொடுக்குறாங்க. அவ்வாறு இருக்கின்ற பொழுது ஏற்கனவே எழுதப்பட்டதை படிச்சுட்டாங்க. இப்போ அதில் எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா உங்களுக்கு? பொய்ய சொன்னாலும் பொருத்தமாக சொல்லல. ஹரியானாவில் மொத்த சீட்டே 10 தான். ஆனால் அங்கே வந்து என்டிஏ 13 சீட்டு ஜெயிக்கணும், 13 16 சீட்டு ஜெயிக்குமா. மொத்த சீட்டே 10 தான், ஆனால் 16 சீட்டு வரை என்டிஏ ஜெயிக்கணும்னு சொன்னாங்க. இது எவ்வளோ பெரிய ஃப்ராடு இது. ராஜஸ்தானில் 20 சீட்டு தான் ஒட்டு மொத்தமாகவே. அங்கே பார்த்தா என்டிஏ வந்து 33 சீட்டு மேலே ஜெயிக்கணும்னு போட்டிருந்தாங்க. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் போட்டி போகிறது 9 இடம் தான், ஆனால் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் 13 இடத்துல ஜெயிக்கணும்னு போட்டிருந்தான். அப்போ வந்து இதுவே ஆப்வியஸாக வந்து அது எல்லாமே பிரபலமான தொலைக்காட்சிகள். அப்போ எந்த அளவுக்கு வந்து குறைந்தபட்சம் ஒரு வெரிஃபிகேஷனோட பண்ணல பாருங்க. ஒவ்வொரு ஸ்டேட்ல எவ்வளோ மொத்த இடம் அப்படின்னு கூட பார்க்காம யாரோ ஒருத்தர் கொடுத்ததை அப்படியே எல்லாரும் கட் அண்ட் காப்பி அவ்வளோதான். அப்போ இது வந்து மிகப்பெரிய அளவுக்கு சார் சொன்ன மாதிரி ஒரு இதை வந்து அவங்களுடைய மனநிலை வந்து சிதைக்கிறது. ஓகே. அதில் ஒரு உள்நோக்கம் இருக்குது. என்னன்னாக்க தேர்தல் வாக்கு எண்ணிக்கை செய்கின்ற பொழுது சில ஃப்ராடை செய்யலாம். நாங்கள் தான் வந்து வெற்றி பெற்றோம்னு எக்ஸிட் போல்லே வந்துச்சு, நாங்கள் தான் அதிகமான இடத்த வந்தோம் அப்படிங்கிற மாதிரி அதை காமிச்சிக்கிட்டு ஒரு ஃப்ராடு பண்ணுறதுக்கான சூழ்ச்சியோடு இருக்கலாம். ஏன்னா வந்து தேர்தல் முடிஞ்சவரை ஒரு எக்ஸிட் போல்ல வந்து இந்த மாதிரி பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அந்த பொய் சொன்னாலும் அதில் உள்நோக்கம் இருக்குன்னு அர்த்தம். அது உள்நோக்கம் இருக்குன்னா அவங்களை வந்து அதிர்ச்சி அடை செய்கிறது, ஷாக் கொடுக்குறது. அப்போ அதன் மூலமாக என்னன்னாக்க வந்து ஒரு ஃப்ராடை பண்ணால் கூட எக்ஸிட் போல்ல நாங்கள் தான் ஜெயிச்சோம்னு சொல்றது. அப்போ இதை வந்து திட்டமிட்ட ஒரு நாடகம், ஒரு சூழ்ச்சி அப்படின்னு தான் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால உண்மையிலே பார்த்தீங்கன்னாக்க இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கணும் அப்படி அதுங்கிறத நம்ம விருப்பம். ஏன்னா இந்த தேர்தல் வந்து இந்த தேர்தல் திருவிழாலாம் சொல்றாங்க. இது திருவிழாலாம் கிடையாது, மிகப்பெரிய பொலிட்டிக்கல் பேட்டில். இந்தியாவுடைய ஜனநாயகம் காப்பாற்றப்படுமா, மதச்சார்பினை காப்பாற்றப்படுமா என்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி இருந்திருக்கு. அப்போ இந்த தேர்தலை மதச்சார்பினை காப்பதற்கு, நம்முடைய அரசியல் சட்டத்தை பாதுகாப்பதற்கு, மக்கள் ஒற்றுமை பாதுகாப்பதற்கு என்பதுதான் அந்த தேர்தலுடைய நோக்கமே. அந்த அடிப்படையில் தான் இந்தியா கூட்டணி உருவாகி கூட்டணி சந்தித்தோம். இப்போ பிஜேபி இந்த தேர்தலில் ஓரளவு இடம்லாம் வாங்குறாங்கன்னா எப்படி வாங்கினாங்க? நியாயமான முறையில் அவங்க தேர்தல் சந்திச்சாங்களா? தேர்தல் கமிஷனை பிஜேபியோட கிளை மாதிரி மாறி போச்சு. இன்றைக்கு வரையும் தேர்தல் கமிஷன் நடுநிலையோடு நடக்கவே இல்லை. உண்மையிலேயே தேர்தல் கமிஷன் நடுநிலையோடு நடந்திருந்தாக்க மோடி அவர்களை 6 வருடத்துக்கு போட்டியிடாமல் தடுத்திருக்கணும், பிரச்சாரம் செய்யாமல் தடுத்திருக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து மக்களுடைய ஒற்றுமை எடுக்கிற மாதிரி பேசினாரு, வெறுப்பு அரசியலை கக்கினாரு, மதத்தை பயன்படுத்தினார். மதத்தை பயன்படுத்தக்கூடாது, மக்களிடையே வெறுப்புணர்வை ஏற்படுத்தக்கூடாது. அப்போ அதையெல்லாம் அவர் செய்திருக்கிறார். எல்லா தொலைக்காட்சியிலும் தான் ஸ்பீச்சை போட்டான், எல்லா பேப்பர்லையும் தான் போட்டான். எலெக்ஷன் விஷயம் என்ன செய்யுது? அதே போல் எல்லா இந்தியா கூட்டணியில் எல்லா கட்சியிலுமே எலெக்ஷன் கமிஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. என்ன நடவடிக்கை எடுத்தது? எதுவுமே எடுக்கல. அப்போ வந்து இவர் தவறு செய்து விட்டார், வெறுப்பு அரசியலை பரப்புறான்னு சொன்னால் யாருக்கு தேர்தல் கமிஷன் நோட்டீஸ் அனுப்புது? நட்டாவுக்கு அனுப்புது. நட்டா தப்பு செஞ்சா நட்டாவுக்கு அனுப்பலாம். மோடி வந்து தப்பு செஞ்சா மோடி தானே அனுப்பணும். பிரதமருக்கு நோட்டீஸ் அனுப்புறது கூட கை நடுங்குது இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு. அப்போ எப்படிப்பட்ட ஒரு நடுநிலையை வந்து அவங்க வச்சிருக்க முடியும்? அதை சிந்திச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதே போலவே இந்திய வரலாற்றில் இது போன்ற ஒரு பிரதமர் மோசமான வெறுப்பு அரசியலை கக்கக்கூடிய ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை இந்திய வரலாறு யாருமே செஞ்சது கிடையாது. அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்க சிறுபான்மை மக்களுக்கு எதிராக அவர் பேசினதெல்லாம் இருக்குல்ல, மக்களை பிளவுபடுத்துற மாதிரி. தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களை இடஒதுக்கீடை படித்து முஸ்லீம் கொடுக்க போறாங்க, இந்த நாட்டுடைய வளங்களை எல்லாம் முஸ்லீம் கொடுக்க போறாங்க, நாட்டுடைய சொத்தை எல்லாம் முஸ்லீம் கொடுக்க போறாங்க. பாகிஸ்தான் ராகுல் காந்தி வந்து பிரைம் மினிஸ்டர் சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க, அவங்க விரும்புறாங்க. ராகுல் காந்தி வந்து இஸ்லாமிய மன்னர்களை தாக்கி பேசுறாரு, அவர் வந்து அதாவது இந்து மன்னர்களை தாக்கி பேசுறாரு, இஸ்லாமிய மன்னர்களை தாக்கி பேச தயாரா, இந்த மாதிரிலாம் அவங்க வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப மிக மோசமான ஒரு இது.